கண்ணியமானவர்களே, பணமே இல்லை என்று அழுது கொண்டு வந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ரகசியம். அந்த அமலை செய்த அந்த சஹாபியினுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் இன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள். அப்படி அந்த ஒரு அமல் என்ன, அப்படி என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அந்த சஹாபியினுடைய செல்வத்தில் அல்லாஹு தாலா எப்படி பரக்கத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, கடனாளியாக இருக்கிறீங்க, இன்னும் பண பிரச்சனையாக இருக்குது, பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, இன்னும் எந்த அளவிற்குன்னா வெளியில் கூட சொல்ல முடியலை, நம்மள்கிட்ட பணம் இல்லையே, யார்கிட்ட வாங்குறது, இது போன்ற நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பிற மனிதர்கள்ட்ட கூட சொல்ல முடியாத அளவிற்கு நீங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை செல்வந்தனாக மாற்றக்கூடிய, உங்களை மிகப்பெரிய பணக்காரராக மாற்றக்கூடிய ஒரு அமல் தான். எப்படி அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் பணமே இல்லை அப்படின்னு கேட்ட அந்த சஹாபினுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு சவுதி அரேபியாவில் பணக்காரர்களுடைய லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொட்டி கொடுத்துருவான். இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதனால உங்களினுடைய 15 தலைமுறையினரை அல்லாஹ் தாலா செல்வந்தர்களாகவே வைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஒரு ஹதீஸ் இப்னு மஜா, புகாரி, இன்னும் முஸ்லிம், இது போன்ற பல ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளில் இந்த ஒரு ஹதீஸ் பதிவாகப்பட்டிருக்கின்றது. அப்படி என்ன நடந்துச்சு, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ரகசியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் சஹாபாக்கள் ஒரு திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. திண்ணை தோழர்கள், அன்வாரு சுஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திண்ணையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்வாங்க. அவங்களுக்கு ஏதாவது வஹி வந்துச்சு அப்படின்னா அந்த வஹியை அந்த இடத்துல தான் சஹாபாக்களுக்கு மஷூரா செய்வாங்க. இன்னும் மார்க்க சட்டங்களை கேட்கணும்னாலும் அந்த இடத்துல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்பாங்க. அந்த திண்ணையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு சஹாபி அழுதுகிட்டே ஓடி வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சலாம் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு நபி அவர்களை பார்க்குறாங்க. ஏன் அழுகிறீங்க, என்ன விடயமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அதற்கான சொல்யூஷனை, அதற்கான தீர்வை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பவும் அந்த சஹாபி அழுதுகிட்டே இருக்கார். யா ரசூலல்லாஹ், எனக்கு பண பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் பேரித்தம்பளத்தை விற்கக்கூடிய ஒரு வியாபாரி. எண்ணெயை போன்று நான் பேரித்தம்பளத்தை விற்பது போன்று என்னை சுற்றி ஒரு 14 பேரித்தம்பளம் விற்கக்கூடிய வியாபாரிகள் இருக்காங்க. 14 கடைகள் இருக்குது. அவர்களினுடைய கடைகள் எல்லாமே நன்றாக ஓடுது, நிறைய மக்கள் போகிறாங்க, வாடிக்கையாளர்கள் போகிறாங்க, அவங்களுக்கு வியாபாரம் தர்றாங்க. ஆனால் நான் கடை வைத்து ஒரு 8 மாதம் 9 மாதம் காலமாகிறது. நான் வியாபாரத்தில் போட்ட காசை கூட இன்று வரை எடுக்கலை. யாரும் என்னுடைய கடைக்கு வரவே மாட்றாங்க. என்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தாலா சதி செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியினுடைய கையை பிடித்து, உனக்கு நான் ஒரு அமலை கற்றுத்தரேன், அதை நீ செய்த பிறகு என்னிடத்துல வா அப்படின்னு சொல்லி நபி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுத்த 3 நாட்களில் அந்த சஹாபியினுடைய கடையில் நிலவரம் எப்படி இருந்துச்சுன்னா, 3 நாட்களில் அல்லாஹு தாலா அந்த சஹாபியினுடைய கடையில் மக்களை மொய்ப்பது போன்று மொய்க்க வைத்தான். எந்த அளவிற்குனா, அந்த சஹாபியால் சாப்பிடவும் போக முடியாதான், தொழுகைக்கு போக முடியாதான். அந்த அளவிற்கு மக்கள் அதிகமாக அந்த சஹாபியினுடைய கடையில் வந்துட்டாங்க. அந்த சஹாபியினுடைய கடைக்கு பொருள் வாங்க வந்துட்டாங்க. அவ்வளவு பரக்கத்தை அல்லாஹு தாலா அந்த சஹாபிக்கு தருவதோடு இன்று வரை அந்த சஹாபினுடைய வம்சா வழியில் வாழ்ந்து வந்தவங்க எல்லாரையும் அல்லாஹு தாலா செல்வந்தர்களாகவே வச்சுருக்கான். இன்றைக்கும் சவுதி அரேபியாவில் அந்த சஹாபினுடைய குடும்பத்தார்கள் தான் பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கக்கூடியவங்க. ஆக கண்ணியமானவர்களே, அப்படி நபி அவங்க என்ன அமலை கற்றுக் கொடுத்தாங்க, அந்த ரகசியமான அமல் என்ன அப்படின்னா, அந்த ஒரு அமலை வியாழக்கிழமை லுகர் தொழுகைக்கு பின்பு தான் செய்யணும். இப்போ கடனாளியாக இருக்கிறீங்க, பணப்பிரச்சனையாக இருக்குது, இன்னும் செல்வ பிரச்சனையாக இருக்குது, இன்னும் உடனடி பண தேவை அப்படின்னா இந்த ஒரு அமலை செய்யுங்க. உங்களுடைய 15 தலைமுறையினரை அல்லாஹு தாலா செல்வந்தனாகவே வைப்பான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலை வியாழக்கிழமை லுகருக்கு பின்பு தான் செய்யணும். இந்த ஒரு அமலானது 4 ரக்காயத்துகளை கொண்ட அமல். இந்த 4 ரக்காயத்துகள்லையுமே நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் தொழுகணும்.
அதுவும் எப்படி அப்படின்னா, அந்த தொழுகையினுடைய நியத் என்ன வைக்கணும் அப்படின்னா, லுகர் தொழுகை முடித்த பிறகு, வியாழக்கிழமை லுகர் தொழுகை முடித்த பிறகு 4 ரக்காயத்துகள் கொண்டு நஃபில் தொழுகை தொழுகணும். இந்த தொழுகையை பெண்களும் தொழுகலாம். தன்னுடைய வீட்டுகளில் இருக்கீங்க, தன்னுடைய கணவரோ, தன்னுடைய பெற்றோர்களோ, தன்னுடைய சகோதரர்களோ வியாபாரம் செய்கிறாங்க, கடை வச்சுருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்காக வேண்டி நீங்களும் இந்த ஒரு அமலை செய்யலாம். அவர்களையும் செய்ய சொல்லி இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. எப்படி செய்யணும்னா, லுகர் தொழுகைக்கு பின்பு 4 ரக்காயத்துகள் கொண்ட ஒரு நஃபில் தொழுகை தொழுகணும். அந்த 4 ரக்காயத்துகளை தொழுவதற்கு முன்பு என்ன நீயத் வைக்க வேண்டும் அப்படின்னா, யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை தான், என்னுடைய செல்வத்தில் அபிவிருத்தியத்தான், என்னுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மையத்தா, அதற்காக வேண்டி கிப்லாவை முன்னோக்கி உனக்காக வேண்டி 4 ரக்காயத்துகள் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி நீயத் சொல்லி தக்பீர் கட்டிடுங்க. அல்ஹம்து சூரா ஓதிடுங்க. அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு லம் சூறாவாக, துணை சூறாவாக எதை ஓத வேண்டும் அப்படின்னா, சூரா கதிர். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், தனஸ்ஸலுல் மலாயிகத்தி வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர் என்ற சூரா கத்ரை 10 முறை ஓதணும். 10 முறை ஓதி முடித்த பிறகு அதற்கு பின்பே சூரா இக்லாஸ், குல்ஹு அல்லாஹ் சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஒரு ரக்காயத்தை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ருக்கு செய்யுங்க, அப்புறம் சிதா செய்யுங்க. 2வது ரக்காயத்தை எழுந்த பிறகு அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு சூரா ஜில்சால 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜுல்சிலத்தில் அருள் ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அருள் அஸ்காலஹா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா ஜில்சால 10 முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு அதற்கு பின்பாகவே சூரா இக்லாஸ், குல்ஹு அல்லாஹ் சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படி ஓதி ஒரு 2 ரக்காயத்தை கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு அத்தஹியாத்து போயிடுவீங்களா? அத்தஹியாத்து முடித்த பிறகு அத்தஹியாத்தில் ஷுஹூது, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்ற கலிமா ஷஹாதாவை சொல்லி முடித்த பிறகு எழுந்து நின்று அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். 3வது ரக்காயத்தில் ஓதி முடித்த பிறகு சூரா ஆதியாத்தை 10 முறை ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் ஆதியாத்தி லப்ஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகைராத்தி சுப்ஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ذلك லஷஹீத் வ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத் அஃபலா யஅலமு இதா புக்திர மா ஃபில் குபூர் வ ஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர் இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லஹபீர் என்று சூரா ஆதியாத்தை ஓதி முடித்த பிறகு சூரா இக்லாஸ் ஒரு முறை, சூரா ஃபலக் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். பிறகு ருக்கு செய்யுங்க, சிதா செய்யுங்க. 4வது ரக்காயத்தை எழுந்து நின்று அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு சூரா காஃபிரூனை 10 முறை ஓதுங்க. பிறகு அதற்கு பின்பாகவே சூரா இக்லாஸ் ஒரு முறை, சூரா நாஸை ஒரு முறை. இப்படி ஓதி இந்த 4 ரகாயத்தையும் கம்ப்ளீட் செஞ்சிட்டிங்க அப்படின்னா, அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் என்ன தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதை மறுக்கவே மாட்டான். உங்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தருவதோடு உங்களினுடைய 15 தலைமுறையினரை செல்வந்தர்களாக அல்லாஹ் தஆலா மாற்றி வைப்பான். ஆக கண்ணியமானவர்களே, பணமே இல்லை, இன்னும் ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்க, கடன் அடைப்பதற்கு பணம் இல்லை, வீட்டில் ரிசுக்கில் அதிகமான தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு அமலை செய்யுங்க. ஆதாரபூர்வமான ஒரு அமல், அல்ல இஹ்லாஸோட நம்பிக்கையோட ரப்பு தருவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த ஒரு அமலை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு அதிகமான செல்வத்தையும், அதிகமான பொருளாதாரத்தில் பரக்கத்தையும், இன்னும் ரிசுக்கில் விசாலத்தன்மையும், இன்னும் அவர்களினுடைய 15 தலைமுறையினரை அல்லாஹு தஆலா செல்வந்தனாக மாற்றி வைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இன்னும் இந்த ஒரு அமலை உங்களுக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த அமலை தெளிவாக, இந்த அமலை எப்படி செய்யணும், இந்த தொழுகையை எப்படி தொழுகணும், இன்னும் இந்த தொழுகையில் என்னென்ன சூறாக்கள் ஓதணும், இது எல்லாத்தையுமே நம்ம அரபி டு தமிழில் தெளிவாக நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை கடனால் பாதிக்கப்பட்டவங்க, பணத்தினால் பின்தள்ளப்பட்டவங்க, இன்னும் பொருளாதார நெருக்கடியில் உள்ளவங்க, அவர்கள் அனைவருமே இந்த ஒரு அமலை செஞ்சுருங்க. யாரெல்லாம் செய்கிறாங்களோ நான் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலி முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.